தமிழகத்தில் எழுந்துள்ள வறட்சி நிலைமையை பார்வையிட வருகை தந்துள்ள மத்திய உயர் அதிகாரிகள் குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. மத்திய குழுவினர் வறட்சி நிலைமையை முழுமையாக மதிப்பிட்டு விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். வறட்சி நிலைமையை பார்வையிடுவதற்காக பிரதமர் உத்தரவின் பேரில் மத்திய வேளாண் அமைச்சகத்தை சேர்ந்த தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் திருமதி வசுதா மிஸ்ரா தலைமையில் மத்திய குழு வந்துள்ளது. இக்குழுவினர் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 62% குறைந்துவிட்டதாகவும் 32 மாவட்டங்களிலும் மிக குறைந்த அளவே மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடாததால் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் 13,305 கிராமங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான பகுதிகளில் 50%க்கும் மேல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வருங்காலத்தில் நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழகத்தில் 15 முக்கிய அணைகளில் கடந்த டிசம்பர் மாத இறுதி நிலவரப்படி 13% தண்ணீரே உள்ளதாகவும் பயிர் இழப்பு, குடிநீர் விநியோகம், கால்நடை தீவனம் வழங்குதல், கால்நடைகளுக்கு நீர் வழங்குதல், விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தல் போன்றவற்றிற்கு நிதி தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய குழுவினர் தமிழகத்தில் விரிவான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பயிர் இழப்புகளை துல்லியமாக கணக்கிட்டு மத்திய அரசுக்கு கூடிய விரைவில் தங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டார்.